Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. டுடே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தா தான் இருக்குது. ஓவராலாட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்க்கும்போது கண்டினியூஸ் அடி தான் நடக்குது மார்க்கெட்டில். நிஃப்டி வந்து இன்னைக்கு மட்டுமே 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. 1.33% நெகட்டிவ்ல இருக்குது. 318 பாயிண்ட்ஸ் காலி. 23,564 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,151 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருக்குது. 1005 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட அடி இன்னும் கண்டினியூ ஆகும் போல் இருக்குது. சென்செக்ஸ் 77,730 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 945 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இந்த பிளட் பாத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ 1.70% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி 2% கிட்ட நெகட்டிவ் வந்துடுச்சு. 1000 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. கிட்டத்தட்ட இப்போ இதில் எல்லா பேங்குமே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1037 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குது. ஸோ அதில் ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு 4% கீழே விழுந்திருக்குது. 63.44 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். மற்ற பேங்கான ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரும். ஸோ அது வரைக்கும் இந்த பேங்க்லலாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மோரலாட்டு சில பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இறங்குது. ஸோ மார்க்கெட் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய ஸ்டாக்ல கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் இன்னும் வந்து இதே மாதிரி அடி விழுந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸ்டாக் பிக்கிங்கில். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா மார்க்கெட் ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. எஃப்ஐஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது மும்பையோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அதை வச்ச மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இது எல்லாமே இருக்குது. கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் ஃபேவரபுளாக இல்லை. பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாமே ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டில். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பீக்லேருந்து 10% கீழே விழுந்திருக்கு. சென்செக்ஸ் ஃப்ரம் த பீக்லேருந்து 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 8000 பாயிண்ட்ஸ் காலி சென்செக்ஸ். இது நிஃப்டியோட ஹைனி பார்த்தீங்கன்னா 26,277 பாயிண்ட்ஸு. அதுலேருந்து நிஃப்டி 10% காலியாக இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இதே ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஸ்டாக்லலாம் பாசிபிலிட்டிஸ் கிடைக்க கன்சிடர் பண்ண பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ஐபிஓ நவம்பர் 19 ஓப்பன் ஆகி நவம்பர் 22 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ 10,000 கோடி வேல்யூவில் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் 102 ரூபாலேருந்து 108 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 ரூபா மேபி எனக்கு தெரிஞ்சு மண்டே தான் வரும். ஸோ நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வீடியோஸில் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 782 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. ஆக்சுவலி 775 ரூபா வரைக்கும் போனாங்க. 782 ரூபா வந்திருக்குது. ஸோ ஓவராலாட்டு டாடா மோட்டார்ஸில் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. மேபி 750 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் அடிச்சாங்கன்னா ஆக்சுவலி இப்போ 10% கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10% கிட்ட ஆக்சுவலி ஒரு 5% கரெக்டானா கூட பார்த்தீங்கன்னா 750 எல்லாம் கீழே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது டாடா மோட்டார்ஸில். இது வந்து நடக்குமான்னு எக்ஸாக்டாக தெரியாது, நடக்குமா நடக்காதான்னு. பட் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ உள்ள டச் வச்சு பார்க்கும்போது. ஓவராலாட்டு என்னன்னா நமக்கு ஸ்டாக்ல மார்க்கெட் கீழே விழும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அந்த ஓவரால் கெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பச்சையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சோப்பாட்டு மாறும். அதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும் போர்ட்ஃபோலியோவில். அது ஒன்று, அது மட்டும் நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து சீப் ரேட்டில் கிடக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண நாட்கோ ஃபார்மா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாட்கோ ஃபார்மா ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் செக்மெண்ட் வைஸ் பிரித்து சொன்னேன். அதில் ஒரு 3 செக்மெண்ட்டில் அவங்களோட ரெவன்யூ வந்து அடி வாங்கி இருந்துச்சு. அவங்கள்ட்ட நல்ல ரிசல்ட்ஸ் பண்ணதே அவங்களோட எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ், அதாவது ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ரெவன்யூ நல்லா க்ரோத் ஆயிருந்துச்சு. மற்றபடி சில 3 செக்டரில் அடி வாங்கியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மார்க்கெட்டை நெகட்டிவ்ல இருந்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 1% நெகட்டிவ்ல இருக்குது. 1376 ரூபாவில் இருக்குது நாட்கோ ஃபார்மா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மா செக்டரில் ஒரு சீப் வேல்யூஷனில் இருக்குன்னா அது இந்த நாட்கோ ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸும் தான். ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் ராக்கெட் வேகத்தில் பிறந்தப்புறம் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 3.3% கீழே விழுந்திருக்கு. 130 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 1 டைம் லாஸ் நடந்திருக்கு. அதாவது எப்படி அந்த டைட்டனில் நடந்துச்சுல அந்த கஸ்டம் டியூட்டி ரிடக்ஷன் பண்ணது எப்படி ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆச்சு அதுதான் அங்கேயே நடந்திருக்கு. அதில் இவங்களுக்கு ஒரு 69 கோடி கல்யாண் ஜுவல்லர்ஸில் 1 டைம் லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது 6065 கோடி பண்ணியிருக்காங்க. 37% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
327 கோடியாட்டு இருக்கு எபிட்டா மார்ஜின் 170 பேசிஸ் பாயிண்ட் டிப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 5.4% இருக்குது. இவங்களோட காமர்ஸ் டிவிஷன் தான் கேண்டீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரெவன்யூ பார்க்கும்போது H1 ஃபினான்ஷியல் 25ல் 80 கோடியாக இருக்குது. அதே H1 ஃபினான்ஷியல் 24ல் 66 கோடியாக இருந்துச்சு. அதே H1 ஃபினான்ஷியல் 25ல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது வந்து 6 கோடி லாஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. H1 ஃபினான்ஷியல் 24ல் 4.8 crores இருந்த லாஸ் இப்போ 6 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே Q2 ஃபினான்ஷியல் 25ல் இந்த கேண்டீர் செக்மெண்ட்டில் வந்த ரெவன்யூ 41 கோடி. அதே மாதிரி நெட் லாஸை குறைச்சிருக்காங்க. 3.8 crores ஆட்டு நெட் லாஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லாஸ் மேக்கிங்கில் தான் இருக்குது கேண்டீர். மோராட்டி இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்த ஒன் டைம் ரிடக்ஷனால் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி ரிடக்ஷனால் ஒன் டைம் லாஸ் வந்து ஒரு 69 கோடி ஏற்பட்டதுனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 672 ரூபாவில் இருக்குது. 666 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போனாங்க. ஒரு 5% கிட்ட கீழே விழுந்து இப்போ ஒரு 4.5% நெகட்டிவில் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு செக்டரில் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. இப்போதைக்கு இதுக்கு பக்கம் போக முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா கெமிக்கல்ஸோட ஹோலி ஓன் சப்சிடரி தான் டாடா கெமிக்கல்ஸ் யூரோப். இவங்க வந்து ஒரு 600 மில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 655 கோடியாக இருக்குது. ஃபார்மசிட்டிக்கல் கிரேட் சோடியம் பைகார்பனேட் பிளான்ட் தான் யூகேல நார்த் விச் அப்படிங்கிற இடத்துல பில்ட் பண்ண இருக்கிறாங்க நியூ பிளான்ட். ஸோ இந்த நியூ பிளான்ட் மூலமாட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1,80,000 டன்ஸ் பெர் ஆனம் இந்த ஃபார்மசிட்டிக்கல் கிரேட் சோடியம் பைகார்பனேட் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கெப்பாசிட்டி. ஸோ இன்னைக்கு டாடா கெமிக்கல்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 1038 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஓரளவு மார்க்கெட் வீக்காக இருந்ததுனால 3% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது டாடா கெமிக்கல்ஸ். இது டாடா கெமிக்கல்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னைக்கு பயங்கரமான ஒரு அடி விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 905 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ கிட்ட 6% நெகட்டிவ்ல தான் இருக்குது. 925 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9.43% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து விற்றுருக்காங்க. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அதாவது குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் PCC இவங்க தான் விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 7% கிட்ட நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 6% நெகட்டிவில் இருக்குது. ஸோ 2300 கோடி வேல்யூவில் பிளாக் டீல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி IPO யாருக்கெல்லாம் கிடச்சி யாருக்கெல்லாம் லிஸ்டிங்னு கிடச்சி அப்படின்னு சொல்லி தெரில. பட் அது யாருக்கெல்லாம் அலர்ட் ஆச்சோ தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மோராலட் அவங்க ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 391 ரூபா கடைசி பேண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அது நெகட்டிவ் லிஸ்டிங் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 8% ப்ரீமியமில் லிஸ்டிங் கொடுத்துருந்துச்சு IPO ப்ரைஸில் வந்து. இப்போ ஒரு 18% கிட்ட லிஸ்டிங் எல்லாம் தான் இருக்குது. 460 ரூபாவில் இருக்குது. ஓரளவு மார்க்கெட் வீக்காக இருந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் கொடுத்துருக்கு ஸ்விக்கி IPO. ஸோ மோராலட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் ஆக்சுவலி ஹியூண்டாய் IPO நெகட்டிவ் லிஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க பரவாயில்ல நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் ஒரு 18% லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் 18% பாசிட்டிவில் தான் இருக்குது ஸ்விக்கியோட IPO ப்ரைஸ்லேருந்து. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா அன்னைக்கு 5% காலியாக இருந்துச்சு. நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1736 ரூபாவில் இருக்குது. 3% நெகட்டிவ். பட் 1714 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ இதில் ரீசன்ட்லி பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 1960 நினைக்கிறேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 200 ரூபாய்க்கு மேலே நெகட்டிவில் தான் இருக்குது இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் IPO. இப்போதைக்கு வெயிட் தான் பண்ணணும், உள்ளே குதிச்சிடாதீங்க. இதில் ரீசன்ட் பார்க்கும்போது ரிசல்ட்ஸில் டொமஸ்டிக் சேல்ஸ் 6% காலி, எக்ஸ்போர்ட் 17% காலி. டொமஸ்டிக் வால்யூம் பார்த்தீங்கன்னா 69% இந்த SUV செக்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கவுண்ட் 65% இருந்து அது கொஞ்சம் வளர்ச்சி. ஹேட்ச்பேக் நீ பார்க்கும்போது 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து 22% இருந்தது, இப்போ 20% குறைஞ்சிருக்கு. சீடன் அது வந்து 12% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. பட் ப்ரீவியஸ் இயரில் 13% இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ பார்க்கும்போது 1,72,604 மில்லியனாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் -7.5% கீழே விழுந்திருக்குது. இந்த Q2 அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது 67% பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், 20% டீசல், 13% வந்து CNG + EV அந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டி இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா IPO லிஸ்டிங்லேருந்து அடி தான் பலமாக விழுந்துகிட்டே இருக்குது. சரி பொறுத்து பார்க்கலாம் இது மேலே போகுதா அப்படின்னு சொல்லி. LTI மைண்ட்ரி இவங்க வந்து ஹாஸ்டன் TX அங்கே வந்து இவங்களோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. 6500 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி மூலமாட்டு அங்கே வந்து இவங்களோட ஆப்ரேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து LTI மைண்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. ஓரளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த லார்ஜ் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது TVS மோட்டரில் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. 2.5% நெகட்டிவில் இருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3.5% நெகட்டிவில் இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் ஷிப்யார்டு,
நைக்காலாம் நேற்று நல்ல ரிசல்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு 4.5% கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. இந்தியன் பேங்கும் 4.5% அடிச்சிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 4.5% அடிச்சிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட், இந்தியன் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா எல்லாம் ஓகே. மார்க்கெட் வீக்கு ப்ளஸ் வந்து ஸ்டாக்ல இருக்க நெகட்டிவ் அப்டேட் வச்சு அடிச்சிருக்கலாம். ஆனால் நைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பயங்கரமான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருந்துச்சு. பட் நைக்காவும் பிடிச்சி நீ மட்டும் எப்படி வந்து தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ஆனால் ஒன்று பாராட்டணும், இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ அடி விழுந்த பிறக்கும் நிஃப்டி 1%, சென்செக்ஸ் 1%, பேங்க் நிஃப்டி 2%, இவ்வளோ அடி விழுந்த பிறக்கும் என்னோட தலைமை ஐடிசி பார்த்தீங்களா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. 473 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட்டில் என்ன தான் பெரிய அடி விழுந்தாலும் ஐடிசியில் அது பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்வரி வந்து ஒரு கவரேஜை கொடுக்குறாங்க இந்த பவர் ஸ்டாக்ஸில். என்டிபிசி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட், பவர் கிரிட், இதில் வந்து நீங்கள் ஒரு 18 to 13% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்டிபிசி 382 ரூபாய் இருக்குது. என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அது வந்து 430 ரூபாலாம் தாண்டி போச்சு ரீசெண்டாக. அப்புறம் வந்து இப்போ 400 ரூபாய்க்குலாம் வந்திருக்காங்க. 382 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஓவரால் ஆட்டி இது வந்து ஒரு 350 360 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக என்டிபிசியில் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலி மேக்வரி வந்து என்டிபிசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 475 ரூபா வரைக்கும் போகும். 25% வரைக்கும் அப்சைட் போக சான்சஸ் இருக்குது. 380 ரூபாலேருந்து 475 ரூபா வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்டிபிசிக்கு மேக்வரி அவங்களோட அப்டேட் கொடுக்குறாங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 630 ரூபா வரைக்கும் போகும். 35% அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 450 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்இசி லிமிடெடுக்கும் 660 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 510 ரூபா சம்திங்கில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் க்ளோசிங் 12ஆம் தேதி க்ளோசிங்ல வந்து 28% வரைக்கும் அப்சைட் போக சான்சஸ் இருக்குது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன், இவங்களுக்கும் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. 380 ரூபா வரைக்கும் போகும். ஆக்சுவலி லாஸ்ட் க்ளோசிங் 322 ரூபாலேருந்து 18% வரைக்கும் மேலே போகும். 380 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் இப்போதைக்கு இதில் பொறுமையாட்டு இருங்க. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மார்க்கெட் ரன் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் அடி விடும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் கிராஷ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போலாம் இந்த ஸ்டாக்ல நல்ல சீப் வேல்யூவில் நம்ம வந்து பிக்கப் பண்ணோம். இப்போ வரைக்கும் வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. வேல்யூஷன் சீப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம படக்கணி வந்து குதிச்சிடக்கூடாது. ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்டும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல கீழே போகும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஓவரால் இது வந்து பவர் செக்டார் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் ரீட்டைல் தரப்புலேருந்து கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் வருஷத்தில் ஃபியூச்சர் குரூப்போட சென்ட்ரல் ஸ்டோர்ஸ் அதை வந்து ரீபிராண்ட் பண்ணி சென்ட்ரோ அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சில லொக்கேஷன்ல எல்லாமே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்போட ஃபோட்டோ வேணா நான் காட்டுறேன், சென்ட்ரோ அப்படிங்கிற நேமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஆட்டு இந்த சென்ட்ரோ அப்படிங்கிற அந்த பிராண்ட் எல்லாமே அவங்க வந்து லொக்கேஷன் எல்லாமே ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸ் பிராண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ரீட்டைல் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட். இந்த சென்ட்ரோ அப்படிங்கிற பிராண்டை வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து ஆப்ரேஷனான்னு தெரில, ட்ரையல் ரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 இந்த வருஷம் டிசம்பரில் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து ட்ரையல் ரன் டிசம்பர் 2024 லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது டீசல் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இது எல்லாமே ரன் ஆகும். ஸோ அப்போ எப்படி ரன் ஆகும்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா வாட்டரில் ரன் ஆகுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பைலட் ப்ராஜெக்ட் பேசிஸில் விரைவில் லான்ச் பண்ணுறாங்க. 40,000 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து இந்த ட்ரெயின் ரன் ஆகிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் மூலம் மட்டும் இந்த ஹைட்ரஜன் பேஸ்டு பவர் ட்ரெயின் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் இப்படி வந்து தண்ணியில் ஓடுற பைக்கெலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ரிலையன்ஸ் பவரோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. 2878 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட்டில் 237 கோடி நெட் லாஸ்லேருந்து இப்போ 2878 கோடி ப்ராஃபிட்டு. அதே மாதிரி டோட்டல் இன்கமும் 1962 கோடியாக இருக்குது. அது கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 2116 கோடியாக இருந்துச்சு. ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3872 கோடி வந்து கேரண்டோர் ஒப்ளிகேஷன், அதாவது அவங்களோட சப்சிடியாக இருக்க விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட் வந்து அதை முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிலையன்ஸ் பவர் ரீசெண்டாட்டு கொஞ்சம் மீண்டு வராங்க. பட் ரீசெண்டாட்டு இந்த சோலார் பவர் கார்பரேஷன் ஆக்சுவலி அந்த சோலார் செக்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் இவங்க சில ஃப்ராட் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தடை விதிச்சாங்க. ஸோ ஓவரால் நிறைய நெகட்டிவ் நியூஸும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரில் இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு நான் இது பக்கம் போகாமல் இருக்கிற ரீசனு.
அல்கம் லெபார்டரிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 689 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மார்ஜினலி டவுன் ஆயிருக்கு. 3414 கோடியாக இருக்குது. இந்தியா சேல்ஸ் 5.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் சேல்ஸ் 12.9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதோட எக்ஸ்பென்சஸ் 4.3% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அல்கம் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.